வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். நீயே விரும்பி பலவீனனாக இருக்கின்றான். ஸ்ரீ அன்னையே, சிவகாரியங்கள் பிழை என்று தெரிந்த பின்னும் ஏதோ நம்மை பிடித்து தள்ளுவது போல் அதே பிழைகளை செய்கிறோமே, அது எதனால் என்று சாதகர் கேட்கின்றார். பிடித்து தள்கின்றது கீழ் இயல்பே. அடிமனதில் இயல்பூக்களே உன்னை தங்கள் ஆதிக்கத்தில் வைத்து கொண்டு செய்யக்கூடாதவைகளை நீ செய்யும்படி செய்கின்றன. நடப்பது இதுதான். இப்பொழுது அந்த சக்திகளுக்குள் கீழ்ப்படிவதா, உன்னுடைய சங்கற்பத்தின்படி நடப்பதா என்பதை நீ தீர்மானிக்க வேண்டும். எதை செய்வது என்பதை நீ தீர்மானிக்க உனக்கு வாய்ப்பளிக்கின்ற நேரம் எப்பொழுதும் இருக்கும். கோழைத்தனமாக அடிப்பணியாதே. உனது சங்கற்பத்தின் படி காரியங்கள் நடப்பதா என்பதை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். உனது சங்கற்பம் தெளிவுடன் இருந்தால், அது உண்மையின் அடிப்படையின் வேலை செய்தால், அது உண்மையாகவே உண்மையை பின்பற்றுவதாகவும் செய்ய வேண்டியது எது என்பதில் தெளிவுடையதாகவும் இருத்தல். தவறான இயக்கத்திற்கு இணங்க மறுப்பதற்கு எப்பொழுதும் அதற்கு சக்தி உண்டு. என்னையும் மீறி தவறு செய்து விட்டேன் என்பது வெறும் சாக்குப்போக்கு. அது உண்மையல்ல. சரியான வழியில் போக வேண்டும் என்று நீ உண்மையாகவே விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. சரி என்று அனுமதி கொடுக்கவும், முடியாது என்று அனுமதி மறுக்கவும் எப்பொழுதும் உனக்கு அதிகாரம் உண்டு. வேண்டுமென்றே பலவீனத்திற்கு இடம் கொடுத்துவிட்டு பிறகு என்மேல் குற்றமில்லை, அந்த தூண்டுதல் என்னை விட பலமுள்ளதாக இருக்கிறது என்று தங்களுக்கு தாங்களே சமாதானம் சொல்லிக் கொள்கின்றார்கள். தீய தூண்டுதல் உன்னை விட பலமுள்ளதாக இருக்கின்றதென்றால் அது உன்னுடைய குற்றம்தான். ஏனெனில் நீ இந்த தூண்டுதல்கள் அல்ல, நீ ஓர் உணர்வுள்ள ஆன்மாவும் பக்தியும் ஆவாய். கீழிருந்து வரும் தூண்டுதல்கள் உன்னை ஆளாமல் உன்னுடைய புத்தியும் ஆன்மாவும் உன்னை ஆளும்படி செய்வது உன்னுடைய கடமை. பிழை என தெரிந்ததை மீண்டும் மீண்டும் செய்தல். பிழை என தெரிந்த ஒன்றையே மீண்டும் மீண்டும் செய்தல் தவறு என்று தெரிந்தும் அதே தவற்றை மீண்டும் செய்தல். எனக்கு அது மிகவும் விசித்திரமாக தோன்றுகிறது. இந்த உலகத்தில் நான் வந்து மனித அளவைப்படியாவது நீண்ட காலமாயிற்று. ஆனால் இன்னும் என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அது நடக்கவே முடியாத ஒரு காரியமாக எனக்கு தோன்றியது. தவறான சிந்தனைகள், தவறான தூண்டுதல்கள், அகத்திலும் புறத்திலும் உள்ள பொய்மை, அவலட்சணமான இழிவான விஷயங்கள், அறியாமை காரணமாக ஒருவனிடம் இவை இருந்தால் அல்லது இவைகளை அவன் செய்தால் உலகில் அறியாமை இருப்பது தெரிந்ததுதான். அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அறியாமையின் அப்படியெல்லாம் செய்வது இயற்கையே. அப்படி செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை அவன் அறியவில்லை. ஆனால் அறிவு வந்த நிமிடத்திலிருந்து, ஒளி வந்த நிமிடத்திலிருந்து, உண்மை நிலை எது என்று தெரிந்து கொண்ட நிமிடத்திலிருந்து திரும்பவும் அதை எப்படி செய்ய முடியும்? அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படியென்றால் நீ எதனால் செய்யப்படுகின்றாய்? கத்தல் தூண்டுதல்களால் செய்யப்படுகின்றாயா? வெள்ளப்பாகினால் செய்யப்பட்டிருக்கின்றாயா? அதாவது வெள்ளப்பாகினால் செய்யப்பட்டிருக்கின்றாயா? கடவுளுக்கு தான் தெரியும். இதை விளக்கவே முடியவில்லை. செயல் தூண்டுதல், மன உறுதி ஒன்றுமே இல்லை, செயலாற்றலே கிடையாதா என்று சாதகர் கேட்டதற்கு ஸ்ரீ அன்னையின் பதில். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்.